டெல்லியில் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இந்த விருது குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். 70வது தேசிய திரைப்பட விருது விழாவானது இன்று டெல்லியில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த விருதுக்காக வென்ற விருதாளர்களுக்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தற்போது வழங்கி வருகின்றார். இந்நிலையில் தற்போது சிறந்த மொழி திரைப்பட தமிழ் மொழி திரைப்படத்திற்கான இந்த விருதை பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக இயக்குனர் மணிரத்னம் மற்றும் தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் ஆகியோர் தற்போது பெற்றிருக்கின்றனர். இந்நிலையில் வருமாறு சிறந்த பின்னணி இசைக்கான அந்த தேசிய விருதை இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் சிறந்த ஒளிப்பதிவுக்கான அந்த தேசிய விருதை ரவிவர்மன், சிறந்த சவுண்ட் டிசைன் அதாவது ஒளி வடிவமைப்பிற்கான அந்த விருதை ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக தற்போது இயக்குனர் மணிரத்னம் மற்றும் சுபாஸ்கரன் ஆகியோரை தொடர்ந்து இந்த விருதுகளை நிறைவேற்றியுள்ளனர். இந்நிலையில் தமிழில் முன்னணி இயக்குநராக மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக 4 தேசிய விருதுகள் தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு வெளியான காந்தாரா திரைப்படத்திற்காக நடிகர் ரிஷப் செட்டிக்கு சிறந்த நடிகராக இந்த தேசிய விருதான் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. இந்த விருதினை பெறுவதற்காக தற்போது காத்திருக்கின்றார். இந்நிலையில் சிறந்த நடிகைக்கான விருதினை தமிழில் வெளியான திருச்சிற்றம்பலத்தில் நடித்திருந்த நித்யா மேனன் மற்றும் கச்சேஸ்வர் படத்தில் நடித்த மானசி பரேக் ஆகிய இருவரும் பகிர்ந்து பிடிக்கிறார்கள். நிலையில் சிறந்த நடனத்திற்கான விருது நடன இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன் இந்த மேகம் கற்காத அந்த பாடலுக்காக அந்த தேசிய விருதினை பெற்றிருக்கிறார். அதே போன்று தற்போது இந்த தமிழில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக 4 தேசிய விருதுகள், அதாவது சிறந்த பின்னணி இசைக்கான அந்த தேசிய விருது, சிறந்த ஒளிப்பதிவிற்கான தேசிய விருது, சிறந்த ஒளி வடிவமைப்பிற்கான அந்த தேசிய விருது, சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான அந்த தேசிய விருது என 4 தேசிய விருதுகள் இந்த பொன்னியின் செல்வன் முதல் பாகத்திற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சிறந்த அந்த தமிழ் திரைப்படத்திற்கான அந்த தேசிய விருதினை இயக்குனர் மணிரத்னம் மற்றும் தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் ஆகியோர் அந்த விருதுகளை பெற்றிருக்கின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து இந்த 3 விருதுகளையும் அந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக படக்குழுவினர் ஒவ்வொரு நாளாக பெற்றுக் கொண்டு வருகிறார். அந்த வகையில் தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்குமே தற்போது அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த அரங்கில் அமர வைக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் அந்த தேசிய விருதானது வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று சிறந்த கன்னட திரைப்படத்திற்கான அந்த தேசிய விருதையும் KGF 2 திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சிறந்த திரைக்கதை ஆனந்த் ஏகாட்சி ஆட்டம் என்ற அந்த மலையாள திரைப்படத்திற்காக அந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக தற்போது இயக்குனர் மணிரத்னம் மற்றும் சுபாஸ்கரன் ஆகியோர் அந்த தேசிய விருதினை பெற்றிருக்கின்றனர்.